மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. நாராயணா, காசிக்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மகாதேவர் மிகவும் அமைதியாக இருக்கிறாரே, அவர் ஏதும் செய்யவில்லையே. தேவேந்திரா, அமரராக இருந்த பிறகும் தாங்கள் இவ்வாறு கவலை கொள்கிறீர்களே? இல்லை தேவரிஷி, நான் எனக்காக கவலை கொள்ளவில்லை. நான் இந்த பிரஜைகளுக்காக கவலை கொள்கிறேன். தேவேந்திரா, மகாதேவரின் பக்தர்களுக்கு ஏதும் நேராது. தங்களது கவலையை மனதில் இருந்து உடனடியாக விலக்குங்கள். அமைதியாக மகாதேவரின் திருவிளையாடலை கண்டு களியுங்கள். மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள், மகாதேவா. எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. மகாதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். புரிந்ததா தேவேந்திரா? பிரஜைகளை காக்க மகாதேவர் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளார். இன்று மகாதேவர் மீண்டும் நிரூபித்து விட்டார். எந்த உயிரினமாயினும் மகாதேவரின் பக்தியின் நிழலில் உள்ளதோ, சிவத்துவத்தின் நிழலில் உள்ளதோ, அந்த உயிரினங்களை சுயநலத்தால் அல்ல, ஒருபோதும் எவராலும் ஏதும் செய்ய இயலாது. இது மகாதேவர் கூறும் வாக்காகும். புரிந்தது நாராயணா. மகாதேவா, நான் இப்பொழுது புறப்படுகிறேன். விரைவில் நாம் சந்திப்போம். என்னோடு யுத்தம் செய், என்னோடு யுத்தம் செய், என்னோடு யுத்தம் செய்.
பார்வதி தங்களுக்கு அபிஷேகம் செய்தாலும் சிவனின் சக்தியாலும் தங்களை இன்று காப்பாற்ற இயலாது மகாதேவா. தாங்கள் இவர்களை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள இயலாது. எனது பிடியில் தாங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் அல்லவா? இவ்வுண்மையை உணர்த்தவே நான் 12 ஜோதிர்லிங்கங்களிலும் வியாபித்திருக்கிறேன். சுயநலத்திற்கான தீர்வு சிவத்துவம் மட்டுமே. இப்பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் சிவத்துவம் என்ற தத்துவத்தின் சக்தியை கட்டுக்குள் வைத்திட இயலாது. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, தங்களால் இயன்றவரை முயற்சி செய்யுங்கள். ஆனால் இன்று நான் தங்களை தோற்கடித்த பிறகு தங்களது சக்தியை நான் சம்ஹாரம் செய்வேன். அதன் பிறகு தங்களது கைலாயத்தை நான் புஷ்பம் செய்வேன். வாருங்கள் மகாதேவா, தங்களது சக்தி தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். வாருங்கள். காலனுக்கெல்லாம் காலன் நான். தங்களால் என்னை எதுவும் செய்ய இயலாது. சுயநலமே, நீ அழிந்து போவதற்கான நியதி எழுதப்பட்ட ஒன்று. இன்று சிவத்துவத்தின் பிரகாசம் சுயநலத்தின் கார் இருளை விழுங்கப் போகின்றது. சுயநலத்தின் கார் இருளை விழுங்கப் போகின்றது.
சுயநலமே மகனே